சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. ஸோ ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு செட் ஆஃப் கோட், லைக் ஒரு 10 லைன் ஆஃப் கோடு இருக்குது, அந்த கோடு எல்லாத்தையும் ஒரே டைமில் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபார் லூப் இருக்கட்டும், ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இது எல்லா கோடையும் ஒரே டைமில் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாதான் ஒரே டைமில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போது ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் ஃபஸ்ட் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு கீவேர்ட் நம்ம ரைட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து ஒரு நேம் கொடுக்கணும். அந்த நேம் தான் ஃபங்க்ஷனோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ 1 அப்படிங்கிற ஒரு நேம் கொடுக்குறேன். இந்த நேம் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கான நேம். ஓகே. அதுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே. இந்த ப்ராக்கெட் இன்சைடில் தான் நம்ம பெராமீட்டர் ரைட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த பெராமீட்டர்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த எவ்வளோ பெராமீட்டர் வேணால் நம்மளால் ரைட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ ப்ரீஃபாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஓகே. ஸோ ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் இதோட இன்சைடில் தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட் ஆர் ரிட்டன் கீவேர்ட். ஸோ ரிட்டன் கீவேர்ட் பற்றிலாம் ஸோ அப்கமிங்கில் சொல்கிறேன். ஸோ அண்ட் ஆஃப்டர் வைல்ட் கீவேர்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் இன்சைடில் தான் நம்ம என்டர் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். ஓகே. ஸோ இந்த ஓகே, வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபங்க்ஷன் கான்செப்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்காக ஃபங்க்ஷன் பார்க்கணும்? நம்மளால் ஒரு செட் ஆஃப் லைன் கோட், ஓகே, ஒரு மல்டிபிள் லைன் கோடை ஒரே டைமில் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிஃபோர் தட் நம்ம ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் எப்படி வரும் அதை பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு பெட்டராக புரியும். ஓகே. ஸோ ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் கொடுக்கணும். அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் கொடுக்க போகிற நேம் தான் ஃபங்க்ஷனுக்கான நேம். ஓகே. ஸோ நான் 1 கொடுக்குறேன். இந்த 1ங்கிற நேம் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கான நேம். ஓகே. அதுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும். இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இன்சைடில் நம்ம பெராமீட்டர் கொடுத்துக்கலாம். ஓகே. பெராமீட்டர் கொடுத்துக்கலாம், என்ன நேமில் வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே. எவ்வளோ பெராமீட்டர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த பெராமீட்டர் இருக்குல்ல, ஸோ இந்த பெராமீட்டர்ஸ் இருக்குல்ல, இது ஒரு வேரியபிள் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்கமிங் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு பெட்டராக புரியும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் கொடுக்கணும். இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் இன்சைடில் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம், ரிட்டன் கொடுத்துக்கலாம், அண்ட் வைல்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்துக்குமே செப்பரேட் எக்ஸாம்பிளோட அப்கமிங் வீடியோஸில் இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே. ஸோ இதுதான் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் சின்டாக்ஸா, ஸோ இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனோட நேம் இருக்குல்ல, இந்த நேமை அகெயின் ரைட் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். ஓகேங்களா. இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும், உள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம உள்ள எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கனால எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகலை. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மெத்தடுக்கு பேர் இன்வோக். ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற இந்த மெத்தடுக்கு பேர் இன்வோக். அதே மாதிரி இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ள நம்ம வேல்யூஸ் கொடுப்போம். அந்த வேல்யூஸ் பேர் ஆர்கியூமெண்ட். ஓகே. ஸோ இதுக்குள்ளே கொடுக்குற வேல்யூஸோட நேம் வந்து ஆர்கியூமெண்ட். ஓகே. ஸோ ஓகே, இதுக்குள்ளே கொடுக்குற
அந்த வேல்யூஸோட பேர் ஆர்கியூமெண்ட். ஸோ நான் ஆர்கியூமெண்ட்னே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒரு வேல்யூ சைடில் நம்ம ஆல்ஃபபெட்டிக் நார்மலாக யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் ஸ்ட்ரிங்கில் இப்போ நான் ரைட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கீவேர்ட், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு நேம். ஸோ இது பெராமீட்டர். ஸோ அடுத்து ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் இன்சைடில் நம்ம ஸ்டேட்மெண்ட், ரிட்டர்ன், ஒயில் இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபங்க்ஷன் கால் பண்ணுற மெத்தட். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு இன்சைடில் கொடுக்கறதுக்கு பேர் ஆர்கியூமெண்ட். இதில் என்னன்னா இந்த ஆர்கியூமெண்ட்டும் இந்த பெராமீட்டரும் டைரெக்டாக கனெக்டடில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் ரைட் பண்ணுற ஆர்கியூமெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டருக்குள்ளே போய் ஸ்டோர் ஆயிடும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இந்த பேராமீட்டர் வந்து ஒரு வேரியபிள் மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்போ இந்த பேராமீட்டரை உங்களால் உள்ளேயும் கால் பண்ணிக்க முடியும். ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இந்த பேராமீட்டர் கால் பண்ணிங்கன்னா இந்த பேராமீட்டருக்குள்ளே இருக்க இந்த ஆர்கியூமெண்ட்டுங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு சின்டெக்ஸ் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? எஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போது ஃபங்க்ஷனுங்கிற ஒரு கீவேர்டு எடுத்துக்கிறேன். நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ 1 அப்படிங்கிற ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஸோ இப்போதைக்கு நான் பேராமீட்டர் எந்த பேராமீட்டரும் யூஸ் பண்ணலை. அப்கமிங்கில் நம்ம யூஸ் பண்ணியும் காட்டுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் ரைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபங்க்ஷன் ரைட் பண்ணிட்டோம். பட் இதுக்குள்ளே இருக்க பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகலை. எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்போ கால் பண்ணுறோமோ அப்போ தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். எப்படி கால் பண்ணுறதுனா இந்த ஃபங்க்ஷனோட நேம் அகெயின் எழுதி ஸோ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோம்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இங்கே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் மெத்தட். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி ஒரு ஆர்கியூமெண்ட்டும் ஒரு பேராமீட்டரும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. அகெயின் நீங்கள் ஃபங்க்ஷன் ஒரு நேம் எடுத்து ஃபங்க்ஷன் கீவேர்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நேம் கொடுங்க. 2 அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆஃப்டர் தட் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு 2 பேராமீட்டர் கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ கமா பி அப்படிங்கிற 2 பேராமீட்டர் கால் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். 2 ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு ஏல வந்து ஒரு நேம் எடுத்துக்கிறேன். கமல் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுக்குறேன். செகண்டாக வந்து 22 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இப்போ ரைட் பண்ண போகிறேன். ஸோ லாக் ஆஃப்குள்ளே ஸ்ட்ரிங்கில் நேம் அப்படின்னு கால் பண்ணி அந்த ஏவை இங்கே கொடுக்குறேன். அப்போது எனக்கு என்ன கால் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ நேமில் வந்து ஏல வந்து கமல் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான் இந்த ஆர்கியூமெண்ட் ஃபஸ்ட்டு பேராமீட்டருக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். செகண்ட் ஆர்கியூமெண்ட் செகண்ட் பேராமீட்டரில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ பிஃபோர் நான் இங்கே நேம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் கொடுத்தனால அந்த நேம் ஆஃப்டர் இந்த ஏக்குள்ளே இருக்க வேல்யூ நமக்கு இந்த கன்சோலில் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் ரெண்டாவது பேராமீட்டரும் இப்போ கால் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் ஏஜென்ட் கொடுத்து ஓகேங்களா? ஸோ இப்போது பி அப்படின்னு நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஏல வந்து கமல்னு பிரிண்ட் ஆகிடுச்சு, பியில் வந்து 22 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்மளோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது? நேம் கமல், ஏஜ் 22 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் அட்வான்டேஜே நீங்கள் இந்த கோடை அகெயின் நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் செகண்ட் டைம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். செகண்ட் டைம் ஃபங்க்ஷன் கால் பண்ணி இந்த இடத்துல நான் வேற ஒரு நேம் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லிவின் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்டு ஸோ ஏஜை வந்து 21 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் நேம் கமல் ஏஜ் 22 இருக்கா, அடுத்தது நேம் லிவின் ஏஜ் 21 இருக்கா. ஸோ இந்த மாதிரியும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட மெயின் அட்வான்டேஜ், நம்மளால ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்கலாம். இப்போது ஒரு குளோபல் ஸ்கோப், ஐ மீன் ஒரு வெளியே இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து எப்படி நம்ம வேல்யூவை கெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போமா? ஓகே. இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து டிடிஎல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு
ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ யூசர் நேம் கோலன், யூசர் நேம்க்கு வந்து நான் பிரவீன் அப்படின்ட்டு ஒரு யூசர் நேம் எடுத்துக்கிறேன். ஸோ கமா யூசரோட ஏஜ் வந்து 23 அப்படிங்கிற ஏஜ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து நான் ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ எடுக்க போகிறேன். ஸோ நல்லா ப்ரீஃபாக கவனிங்க. ஸோ இப்போ ஆர்பிஎஸ்ஸாக நம்ம நார்மலாக ஃபங்க்ஷன் எப்படி ரைட் பண்ணுறோமோ அப்படி ரைட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக கொடுப்போம். யூசர் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஓகேங்களா? ஸோ லாக் ஆஃப் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து என்ன கால் பண்ண போகிறோன்னா, இந்த ஆப்ஜெக்டில் இருக்க வேல்யூவை கால் பண்ண போகிறேன். எப்படி ஆப்ஜெக்டை கால் பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரேஜ் எலமெண்ட்டை கால் பண்ணி அதுக்குள்ளே இருக்க கீயை கால் பண்ணால் அந்த வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இப்போது நான் ஃபஸ்ட்டு கீயை கால் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை கால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வேல்யூவை கால் பண்ணிட்டேன். சேம் திங். அடுத்தது செகண்ட் கீயுமே கால் பண்ணிடுறேன். யூஏஜையும் கால் பண்ணிடுறேன். இப்போ கால் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா இங்கே எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன் பிரிண்ட் ஆகலைன்னா நம்ம இன்னும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லைல்ல. எப்போ கால் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் கால் பண்ணுறேன். ஸோ யூடிடிஎல்ஸ் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ அப்படி கால் பண்ணால் நம்ம இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க வேல்யூமே ஃபங்க்ஷன் வழியாக நம்மளால் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்னாலே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம், பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம், எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபங்க்ஷன் செக் ஏஜ் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஸோ இதுக்குள்ளே ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம். ஸோ இஃப் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள ஏ கமா பி அப்படி நான் கொடுக்குறேன். ஓகே, அப்படி நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். செக் ஏஜ் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இன்சைடில் பிரணவ் அப்படிங்கிற ஒரு அவங்க யூசர் இது வேல்யூ தானே. ஸோ இந்த வேல்யூ சைடில் யூசர் சைடில் நம்ம வேல்யூ வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் யூசர் சைடில் அவங்களோட ஏஜையுமே வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் வந்து 15 அப்படிங்கிற ஒரு ஏஜ் இப்போ நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதுக்குள்ளே என்ன என்ன பண்ண போகிறேன்னா கண்டிஷன், ஸோ என்னோட பி கிரேட்டர் தென் 18 அப்படி இருந்தால் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்குள்ள log of a and log of b. ஸோ இதை வந்து இப்போ நான் இப்படி கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்படி கொடுக்குறேன். இப்படி கொடுத்தா எனக்கு பிரிண்ட் ஆகலை. ஏன்னா நம்ம யூசரோட ஏஜ் வந்து 15 தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து 25 அப்படின்னு மாற்றினா எனக்கு நம்ம யூசரோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி கண்டிஷன் வழியாகவும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதை வந்து நம்மளால் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸோ 18 அபோவ் யூசரை மட்டும் நம்மளால் ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்க முடியும். 18 பிலோ யூசரை நம்மளால் கட் பண்ணிக்க முடியும் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? இஃப் இன் பிட்வீன் நம்மளால் லூப்ஸுமே யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஃபார் let I equal to 1, next I less than equal to 5, I plus plus open close curly braces that inside I'm call now I. So it will be printed loop also. கரெக்டா? ஸோ இப்போது நம்மளால் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்,
ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க எல்லாத்தையும் நம்மளால் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபங்க்ஷனுக்குள்ள ரிட்டர்ன் கீவேர்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதனால் என்ன பெனிஃபிட், அதை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம் இப்போது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு எடுத்துக்கிறேன். ஸோ ஆஃப்டர் தட் இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, ரீயூஸ் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஓகேங்களா? இப்போது இதுக்குள்ளே ரிட்டன் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் கொடுத்துட்றேன். ஓகே, நம்ம பழையபடி கன்சோல் லாக் நான் பண்ணியே அதுக்கப்புறம் ரிட்டன் மாற்றினா அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். ஓகேங்களா? ஸோ நான் லாக் ஆஃப் பண்ணி ஓகே, இப்போது இதுக்குள்ளே ரீயூஸை கால் பண்ணுறேன். ரீயூஸ் கால் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒரு 30 அப்படிங்கிற ஒரு நம்பரை ஒரு வேல்யூவாக கொடுக்குறேன். அதை இந்த பேராமீட்டரில் வாங்கிட்டு அந்த பேராமீட்டரை பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணால் எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க ஓகே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுது. கரெக்டாக? ஸோ உங்களுக்கு பிரிண்ட் பண்ணணுன்னா நீங்கள் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பட் இப்போ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியாச்சு. பட் நமக்கு இங்கே அவுட்புட் எதுவுமே ஷோ ஆகலை. ஓகேங்களா? அது எப்படி நம்ம ஷோ பண்ண வைக்கணும்னா, ஸோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா புதுசாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி தான் அதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நான் புதுசாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ லெட் ஸ்டோர் டேட்டா அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ சைடில் எப்போ இந்த ரிட்டர்ன் கால் ஆகும், இந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகுதோ அப்போ தான் இதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்டாக இதுக்குள்ளே இருக்க இந்த ரிட்டர்ன் கால் ஆகும். ஸோ அப்போது அது இந்த இந்த வேரியபிளோட வேல்யூ சைட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற இன்வோக்கை கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ கொடுத்தா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இதுக்குள்ளே இருக்க ரிட்டர்னுக்குள்ளே இருக்க வேல்யூ இந்த ஸ்டோர் டேட்டாக்குள்ளே இப்போ ஸ்டோர் ஆகிடும். இப்போது இந்த ஸ்டோர் டேட்டாவை நான் கால் பண்ணுறேன். நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எதுக்காக ரிட்டர்ன் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, ஸோ இந்த வேல்யூ இதுக்குள்ளே இருக்க வேல்யூவை நம்ம எடுத்து வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணணும்னா நம்ம ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க டேட்டாவை எடுத்து வேறு ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை வேறு ஒரு ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஆப்ரேட் பண்ணணுன்னாலும் வேணும்னா நம்ம ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுக்குள்ளே தானே நமக்கு 30 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இந்த 30 வேல்யூவை நான் வேறு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுக்குள்ளேயும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், நியூ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல add val அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்து ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே லாக் ஆஃப் கொடுத்துட்டு 50 அப்படிங்கிற வேல்யூ கால் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணி செகண்டாக நான் எதை கால் பண்ண போகிறேன்னா இந்த வேரியபிளோட டிக்ளரேஷன் நேமை கால் பண்ண போகிறேன், ஸ்டோர் டேட்டா அப்படின்ட்டு. ஸோ இந்த இது வந்து உள்ளே எங்கேயுமே பிரிண்ட் ஆகலை. ஏன்னா நான் இன்னும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணல. இப்போ நான் கால் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, நான் இப்போ இதை கால் பண்ணுறேன் பாருங்கள். லாக் ஆஃப் add val அப்படி கால் பண்ணால் ஓகே சாரி, நான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கால் பண்ணுறல, இப்படி கால் பண்ணக்கூடாது. எப்படி கால் பண்ணணும், இன்வோக் மெத்தடில் கால் பண்ணணும். கரெக்டாக? ஸோ add val ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ கால் பண்ணால் இப்போ பாருங்கள். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஸ்டோரபிள் டேட்டாக்குள்ளே 30ங்கிற வேல்யூ இருக்குது. இப்போ இதுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க வேல்யூவை நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 50 ப்ளஸ் இந்த ஸ்டோர் டேட்டாக்குள்ளே இருக்க வேல்யூ என்ன, 30. அப்போது சேர்ந்து நமக்கு 80 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ மெயினாக இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, ரிட்டர்ன் கீவேர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டாவை நீங்கள் வேறு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணவோ இல்லை வேறு ஒரு ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணவோ உங்களால் முடியும். அதனால தான் நம்ம ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வைல்ட் கீவேர்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெத்தட் பார்ப்போம். ஸோ அதில் ஸ்கோப்ஸ் பார்த்த உடனே வேரியபிள்ஸோட
டைப்ஸ் பார்க்கலாம். அந்த டைப்ஸ்க்குள்ள நம்ம வைல்ட் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த டைப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு பிரீஃபாக புரியும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன்ஸோட டைப்ஸ் பார்க்க போறோம். ஓகே, ஃபங்க்ஷன் டைப்ஸ். எஸ். ஸோ டோட்டலி பேசிக்காக 3 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட நேம் நேம்டு ஃபங்க்ஷன். ஓகே, எஸ். த செகண்ட் ஃபங்க்ஷன் நேம் anonymous function. Third function name arrow function. Okay, so basic in the 3 function type இருக்கு. Yes. So named function na என்ன, anonymous function na என்ன, arrow function na என்ன சொல்றேன். Just listen பண்ணிக்கோங்க. So named function na ஒண்ணும் இல்ல. So நம்ம before பார்த்த type. So அந்த syntax named function syntax தான். ஓகேங்களா? So அப்போ நீங்க named function write பண்ணனும்னா functionங்கிற ஒரு keyword கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல நேம்டு அப்படிங்கிற நேமே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, ஸோ இந்த நேம்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பேராமீட்டர் எங்கே கொடுக்கணும்னா நேமுக்கு அடுத்து வர ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே தான் கொடுக்கணும் பேராமீட்டர்ஸ். ஓகே, நான் இதுக்குள்ள இப்போ பேராமீட்டர் கால் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் தட் நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் காலி பிரேசஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஓப்பன் க்ளோஸ் காலி பிரேசஸ்குள்ளே தான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கால் பண்ணணும், இல்லை ரிட்டர்ன் கீவேர்ட் கால் பண்ணணும். ஸோ எதாக இருந்தாலும் இந்த ஓப்பன் க்ளோஸ் காலி பிரேசஸ்குள்ளே தான் கால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கால் பண்ணிட்டு இதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷனோட டைப் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்குறது நேம்டு ஃபங்க்ஷன் தானே. ஸோ இந்த நேம்டு ஃபங்க்ஷனுங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த நேம்டு ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா இந்த நேம்டு ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனோட நேம் வச்சு நம்ம கால் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்வோக் பண்ணால் இந்த ஃபங்க்ஷனோட நேம் நமக்கு இப்போ ரிட்டர்ன் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நேம்டு ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அனானமஸ் ஃபங்க்ஷன். ஸோ அனானமஸ் ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் எப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ எனி வேரியபிள். ஓகே, ஸோ நான் இப்போ லெட்டுங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துட்டு இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கணும். ஸோ இதுக்கு ஒரு நேம் வந்து அனானமஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டிக்ளரேஷன் நேம் ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இந்த வேரியபிளுக்கு. அதுக்கப்புறம் ஈக்குவல் கொடுத்து வேல்யூ சைடில் ஃபங்க்ஷனுங்கிற ஒரு கீவேர்ட் கொடுக்கணும். அனானமஸ் ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் இதுதான். ஸோ ஃபங்க்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுங்க. ஸோ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே தான் பேராமீட்டர் கால் பண்ணிக்கணும். இதுக்கு அனானமஸ் ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு அடுத்து வர ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே தான் நீங்கள் பேராமீட்டர் கால் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஓப்பன் க்ளோஸ் காலி பிரேசஸ் கால் பண்ணிட்டு ஸோ இந்த ஓப்பன் க்ளோஸ் காலி பிரேசஸ்குள்ளே தான் நீங்கள் ரிட்டர்ன் கீவேர்டாக இருக்கட்டும் இல்லை பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கட்டும் இதுக்குள்ளே தான் கால் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஒன் மோர் கீவேர்டு இருக்கு. ஸோ வைல்ட் கீவேர்ட். ஸோ அது அப்கமிங் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆஃப்டர் தட் ரிட்டர்ன் கீவேர்டு. ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கால் பண்ணிக்கிறேன். இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேல்யூவா நம்ம ஃபங்க்ஷனோட டைப்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்க்குறது அனானமஸ் ஃபங்க்ஷன். கரெக்ட்? எஸ். ஸோ அனானமஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம ரைட் பண்ணியாச்சு. ஃபங்க்ஷனுக்கு வேல்யூவும் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணணும்னா ஸோ இந்த ஃபங்க்ஷனோட நேம் என்னன்னா இந்த வேரியபிளோட நேம் தான் இந்த ஃபங்க்ஷனோட நேம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனோட நேம் என்னன்னா இந்த ஃபங்க்ஷனோட வேரியபிள் தான் இந்த ஃபங்க்ஷனோட நேம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபங்க்ஷனோட நேம் அனானமஸ் இருக்கா. ஸோ அந்த அனானமஸை ஜஸ்ட் நான் இன்வோக் பண்ணுறேன். இந்த அனானமஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க வேல்யூ இப்போ நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது அனானமஸ் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏரோ ஃபங்க்ஷன். ஸோ ஏரோ ஃபங்க்ஷன் இட்ஸ் பேஸ்ட் லைக் அனானமஸ் ஃபங்க்ஷன். ஸோ சேம் லைக் ஃபர்ஸ்ட் நான் வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வேரியபிளுக்கு டிக்ளரேஷன் நேம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ டிக்ளரேஷன் நேம் நம்ம ஃபங்க்ஷன் நேமே கொடுத்துக்கிறோம் ஏரோ அப்படின்ட்டு. இந்த வேல்யூ சைடில் ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட் கொடுங்க. இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே தான் நீங்கள் பேராமீட்டர் கால் பண்ணிக்கணும். ஓகே, எஸ். இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் பேராமீட்டர் கால் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஈக்குவல் கொடுத்து கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓப்பன் க்ளோஸ் காலி பிரேசஸ். ஸோ இந்த ஏரோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் கீவேர்ட் எல்லாமே நம்ம இந்த ஓப்பன் க்ளோஸ் காலி பிரேசஸ்குள்ளே தான் நம்ம கால் பண்ணிக்கணும். ஸோ நான் ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருக்கிறது வேல்யூவா நான் ஏரோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஓகே, எஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணணும்னா ஸோ அனானமஸ் ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுமோ சேம் அதே மாதிரி தான் கால் பண்ணணும் இந்த வேரியபிளோட டிக்ளரேஷன் நேம் வச்சு. ஓகே, ஸோ இந்த வேரியபிளோட டிக்ளரேஷன் நேம் என்ன? ஏரோ. ஸோ இந்த ஏரோ வச்சு தான் நம்ம இப்போ இன்வோக் பண்ணால் இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இருக்க வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து
த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ பேசிக்கான த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து நேம்டு ஃபங்க்ஷன், அனானமஸ் ஃபங்க்ஷன், ஏரோ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ த்ரீ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்ன அது நம்ம பார்க்கணும்ல. ஸோ நேம்டு ஃபங்க்ஷன், ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு நமக்கு ஹாஸ்டிங்னு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்கோப்ஸ்னு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது ரெண்டத்தையும் பார்த்துட்டு இதோட டிஃப்ரென்ஸ் சொல்றேன், உங்களுக்கு பெட்டரா புரியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கோப்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்கோப்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கோப்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்கோப்ஸ் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஓகே, ஸோ ஸ்கோப்ஸ் பார்த்துட்டு நம்ம ஹாஸ்டிங் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்கோப்ஸ்ல மொத்தம் த்ரீ டைப் ஆஃப் ஸ்கோப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து குளோபல் ஸ்கோப், ஃபங்க்ஷன் ஸ்கோப் அண்ட் பிளாக் ஸ்கோப். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்கோப்பையும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ வேர்ங்கிறது குளோபல் ஸ்கோப். ஓகே, ஸோ வேர்ங்கிறது குளோபல் ஸ்கோப். ஸோ அண்ட் ஸோ வேர்ங்கிறது குளோபல் ஸ்கோப். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஓகே, எஸ். ஸோ அதே மாதிரி லெட்டுங்கிறது பிளாக் ஸ்கோப். ஸோ சேம் கான்ஸ்ட் ஆல்சோ பிளாக் ஸ்கோப். ஓகே, ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் வேற இதுக்கு குளோபல் ஸ்கோப் சொல்றோம். ஸோ லெட்டை எதுக்கு பிளாக் ஸ்கோப் சொல்றோம், சேம் கான்ஸ்ட் எதுக்கு பிளாக் ஸ்கோப் சொல்றோம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நேம்டு ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நேம் வந்து ஸ்கோப் செக் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள நான் ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், ஓகே, இதுக்குள்ள ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன், ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இஃப் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட், ஸோ ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஓகே, ஸோ இந்த இஃப் கண்டிஷன்ல நான் ஸ்டாட்டிக்கா ட்ரூங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துறேன். ஸோ இதுக்குள்ள இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஸோ வேற எதுக்காக குளோபல் ஸ்கோப் சொல்றோம், லெட்டர் எதுக்கு பிளாக் ஸ்கோப் சொல்றோம், கான்ஸ்ட் எதுக்கு பிளாக் ஸ்கோப் சொல்றோம் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் மைண்ட் இட். ஸோ இப்போ நான் வேருக்கு ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வேருக்கு A1 அப்படின்னு கொடுத்து வேருக்கு குளோபல் ஸ்கோப் அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட்டையும் கால் பண்ணிட்டு லெட்டுக்கு B1 கால் பண்ணி ஸோ லெட்டுக்கு பிளாக் ஸ்கோப் அப்படின்ட்டு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். எஸ். ஸோ நெக்ஸ்ட் கான்ஸ்ட். ஸோ கான்ஸ்ட்டுக்கு C1 அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்டு ஒரு வேல்யூ பிளாக் ஸ்கோப் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பிளாக் ஸ்கோப். ஓகே, ஸோ இதுக்கு பிளாக் ஸ்கோப் ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஸோ இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் சொல்கிறோம்ல, ஸோ இது ஒரு பிளாக். ஓகே, ஸோ இது ஒரு பிளாக். ஸோ இந்த பிளாக்குக்கு வெளியே நான் ஃபர்ஸ்ட் குளோபல் ஸ்கோப்பை கால் பண்ணுறேன். ஓகே, இந்த பிளாக்குக்கு வெளியே நான் ஃபர்ஸ்ட் இந்த குளோபல் ஸ்கோப்பை கால் பண்ணுறேன். ஸோ லாக் ஆஃப் இந்த A1 கால் பண்ணுறேன். நமக்கு இப்போ இந்த வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் இந்த ஃபங்க்ஷனை இன்னும் கால் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ஃபங்க்ஷனை எப்போ கால் பண்ணுறோமோ அப்போ தான் இதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறதுனா சேம் இந்த ஃபங்க்ஷனோட நேமை கால் பண்ணிட்டு ஸ்கோப் செக். ஓகே, ஸ்கோப் செக் அப்படிங்கிறது கால் பண்ணிட்டு ஸோ இன்வோக் பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே குளோபல் ஸ்கோப் அப்படிங்கிற ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டாக? ஸோ ஓகே, ஸோ வேறுங்கிறது குளோபல் ஸ்கோப். ஸோ அதனால நம்மளால பிளாக்குக்கு வெளியே இருந்தும் அந்த குளோபல் ஸ்கோப்பை நம்மளால கால் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் ஒரு குளோபலாக நம்மளால கால் பண்ண முடியறதுனால தான் வேற வந்து குளோபல் ஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ சேம் அதே மாதிரி இப்போ நான் பிளாக்கை கால் பண்ண பார்க்குறேன். இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ லாக் ஆஃப். ஸோ இந்த லாக் ஆஃப்குள்ள B1 கால் பண்ணுறேன். நமக்கு B1 இப்போ கால் பண்ணும்போது எனக்கு இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் எரர் வருது. என்ன எரர் வருதுன்னா, ஸோ B1 இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ B1ங்கிறது இங்கே இல்லை அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? அது எதனாலனா B1ங்கிற டிக்ளரேஷன் நேம் வந்து இந்த லெட்டுங்கிற ஒரு வேரியபிள்குள்ள இருக்கு. லெட் வேரியபிள் வந்து ஆல்ரெடி பிளாக் ஸ்கோப்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? ஸோ இந்த பிளாக் ஸ்கோப்பை நம்ம எப்படி தான் கால் பண்ணோம்னா ஒரு பிளாக்குள்ள தான் நம்மளால கால் பண்ண முடியும். பிளாக்குக்கு வெளியே இருந்து கால் பண்ணோம்னா ஸோ நமக்கு அந்த அந்த வேரியபிளை நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அதை பிளாக் ஸ்கோப்னே சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த B1 ஒரு பிளாக்குக்குள்ள கால் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பிளாக்குக்குள்ள கால் பண்ணேன்னா எனக்கு என்னால் இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இந்த வேரியபிள்குள்ள இருக்க வேல்யூ எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஜஸ்ட் 1 to 7 லைனை செக் பண்ணுங்க. ஸோ 1 to 7 லைன்ல தான் நம்ம B1 கால் பண்ணியிருக்கோம். ஸோ B1ங்கிறது லெட்ல இருக்கு. ஸோ இந்த லெட்டுங்கிறது பிளாக் ஸ்கோப். ஸோ இதுக்குள்ள இருக்க வேல்யூ பிளாக் ஸ்கோப். ஸோ இந்த பிளாக் ஸ்கோப் இப்போ இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் லெட்டை பிளாக் ஸ்கோப்னு சொல்றோம். ஒரு பிளாக்குக்குள்ள தான் நம்மளால கால் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் பிளாக் ஸ்கோப். ஸோ சேம் லைக் இப்போ நான் கான்ஸ்ட்டை பிளாக்குக்கு வெளியே கால் பண்றேன். ஸோ அதே மாதிரி பிளாக்குள்ளேயும் கால் பண்ணி காட்டுறேன். டிஃபரன்ஸ் பாருங்க. ஓகே, ஸோ லாக் ஆஃப் C1. ஓகே, ஸோ C1 கால் பண்றேன். ஸோ நமக்கு இப்போ
C1 கால் பண்ணாலும் எனக்கு இங்க எரர் தான் வரும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் கான்ஸ்ட்ங்கிறது ஒரு பிளாக் ஸ்கோப். பிளாக்குக்கு வெளியே நம்மளால கால் பண்ணிக்க முடியாது. ஓகே. இப்போ இதே இது நான் பிளாக்குள்ள கால் பண்ணா எனக்கு வேல்யூ வரும். ஓகேங்களா? ஸோ இதனால தான் வேற குளோபல் ஸ்கோப்னு சொல்றோம். லெட் பிளாக் ஸ்கோப்னு சொல்றோம். கான்ஸ்டையும் பிளாக் ஸ்கோப்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்கலாம்னா ஹாஸ்டிங் கான்செப்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? எஸ். ஓகே. ஸோ ஹாஸ்டிங் கான்செப்ட்னா அது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஸோ நம்ம ஒரு வேரியபிளை எங்க கால் பண்றோம் அப்படிங்கறத ஹாஸ்டிங். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரேண்டமா ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ ரேண்டம். ஓகே. ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ வந்து ஹலோ அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துறேன். ஓகே. ஹலோங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துறேன். இப்போ இந்த வேரியபிளை நான் இந்த வேரியபிளுக்கு அப்புறம் கால் பண்ணனா இதுக்கு பேர் ஆஃப்டர் ஹாஸ்டிங். ஓகே. ஸோ லாக் ஆஃப் ரேண்டம் அப்படின்னு கால் பண்ணா இதுக்கு பேர் ஆஃப்டர் ஹாஸ்டிங். ஸோ இந்த வேரியபிளுக்கு முன்னாடி இதை கால் பண்ணா இதுக்கு பேர் பிஃபோர் ஹாஸ்டிங். ஓகே. இதுக்கு இந்த வேரியபிளுக்கு முன்னாடி கால் பண்ணா இதுக்கு பேர் பிஃபோர் ஹாஸ்டிங். ஓகே. ஸோ ஹாஸ்டிங்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கோங்க. வேரியபிளுக்கு அப்புறம் கால் பண்ணா அது பேர் ஆஃப்டர் ஹாஸ்டிங். ஸோ முன்னாடி கால் பண்ணா அதுக்கு பேர் பிஃபோர் ஹாஸ்டிங். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஹாஸ்டிங் பண்ணலாம். ஸோ என்ன வேல்யூ வருங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வேர் a2 equal to just 10. Okay. So next let. Okay. So let b2 equal to 12. Okay. So then const. Okay. So const p2 equal to 14 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ வேற ஃபர்ஸ்ட் கால் பண்றேன். ஓகே. ஸோ வேற ஃபர்ஸ்ட் கால் பண்ணி காட்டுறேன் ஆஃப்டர் காஸ்டிங். ஓகே. ஸோ லாக் ஆஃப் a2 இப்போ கால் பண்றேன். ஸோ லாக் ஆஃப் a2 கால் பண்ணா எனக்கு இங்க வேல்யூ 10ன்னு வந்துடுச்சு. ஓகே. ஸோ இங்க வேல்யூ 10 இருந்துச்சு. ஸோ இது ஈஸி கான்செப்ட் தான். ஸோ இந்த a2ங்கிற வேல்யூக்குள்ள 10 இருக்கு. ஸோ a2ங்கிற வேரியபிள்குள்ள 10ங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இப்போ நீங்க இந்த a2வை கால் பண்ணீங்கன்னா அந்த வேரியபிள்குள்ள இருக்க வேல்யூ எனக்கு இங்க பிரிண்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது நார்மலா ஆஃப்டர் காஸ்டிங் பண்ணா நமக்கு இப்படி ரன் ஆகும். இப்போ நீங்க பிஃபோர் காஸ்டிங் பண்ணீங்கன்னா எப்படி என்ன ஆன்சர் வரும்னு செக் பண்ணுங்க. ஓகே. இப்போ நீங்க இதை பிஃபோர் காஸ்டிங் பண்ணீங்கன்னா எனக்கு இங்க அன்டிஃபைன் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ எதனால இங்க அன்டிஃபைன் வந்திருக்குன்னா ஸோ இதில் நம்ம வந்து a2 இங்கே கால் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் லைன் பை லைன் கோட் எக்ஸிக்யூஷன். ஸோ 146ல ஸோ நம்ம a2 அப்படிங்கிறத கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த a2 வந்து இந்த 148ல இந்த a2 வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இந்த a2 டிக்ளரேஷனையும் செக் பண்ணும். இந்த வேரியபிள் வந்து என்ன ஸ்கோப்ல இருக்குன்னு செக் பண்ணும். ஸோ நவ் இந்த வேறுங்கிற ஸ்கோப் வந்து குளோபல் ஸ்கோப். ஸோ குளோபல் ஸ்கோப்னா நம்மளால எங்க இருந்து வேணாலும் நம்மளால கால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வேர் a2ங்கிறது மட்டும்தான் குளோபல் ஸ்கோப். இது வந்து ஒரு பிரிமிட்டிவ் டேட்டா டைப். ஓகேங்களா? ஸோ இது பிஃபோர் காஸ்டிங் பண்ணீங்கன்னா நம்மளால ஒன்லி இந்த வேரியபிளை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஓகே. ஸோ வேறுங்கிறது குளோபல் ஸ்கோப். அதனால நம்மளால பிஃபோர் காஸ்டிங் பண்ணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த வேரியபிளை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த வேல்யூவை நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ வித்தவுட் வேல்யூவா ஒரு வேரியபிளை எப்போ நீங்க ஆக்சஸ் பண்றீங்களோ அப்போ நமக்கு வர வேல்யூ அன்டிஃபைன் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் மைண்ட் இட், அன்டிஃபைன்ட் இஸ் நாட் அ எரர். ஸோ திஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த லெட் பார்க்கலாம். ஓகே. ஸோ லெட்டுங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும் பிளாக் ஸ்கோப். ஓகே. இந்த லெட்டுக்கு ஆஃப்டர் காஸ்டிங் பண்றேன். ஸோ லாக் ஆஃப் b2வை கால் பண்ணனா எனக்கு அங்க 12ங்கிற வேல்யூ வந்துடும். ஓகே. லாக் ஆஃப் b2வை பண்ணனா எனக்கு இங்க 12ங்கிற வேல்யூ வந்துடும். ஸோ இது நம்ம நார்மலா பண்றது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பிஃபோர் காஸ்டிங் பண்றேன். ஸோ இப்போ நான் இதை பிஃபோர் காஸ்டிங் பண்றேன். எனக்கு என்ன வேல்யூ வரும்னு பாருங்களேன். ஸோ இதை பிஃபோர் காஸ்டிங் பண்றேன். ஸோ நான் லெட்டுங்கிற b2 வேரியபிளை பிஃபோர் காஸ்டிங் பண்ணா எனக்கு இங்க ரெஃபரன்ஸ் எரர் வருது. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் எரர் எதனால வருதுன்னா ஸோ லெட்டோட கண்டிஷன் என்னன்னா பிஃபோர் காஸ்டிங் அக்செப்ட் பண்ணாது. ஓகே. ஸோ லெட்டுங்கிறது இல்லை பிளாக் ஸ்கோப் பிஃபோர் காஸ்டிங் அக்செப்ட் பண்ணாது. ஸோ இது டெக்னிக்கலா எப்படி சொல்லுவாங்கன்னா ஸோ இனிஷியலா இந்த 151 லைன்ல இருக்க இந்த b2 இந்த பீட்டோட கனெக்டர்ல தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த b2 இந்த பீட்டோட கனெக்டர்ல தான் இருக்கும். இந்த b2 வேரியபிள் இந்த லெட்டுங்கிற ஸ்கோப்பை செக் பண்ணும்போது இந்த லெட் ஸ்கோப் வந்து பிளாக் ஸ்கோப்பா இருக்கனால கண்டிஷன் வந்து பிளாக் ஸ்கோப் பிஃபோர் காஸ்டிங் அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதனால இந்த பீட்டும் இந்த பீட்டூல இருக்க கனெக்டனும் இன்ஸ்டன்டா பிரேக் ஆயிடும். ஓகே. இந்த பீட்டும் இந்த பீட்டூல இருக்கிறதும் இன்ஸ்டன்டா பிரேக் ஆயிடும். ஸோ பிரேக் ஆகிறதுக்கு டெக்னிக்கல் நேம் என்னன்னா டெம்போரல் டெட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அகைன் நான் சொல்றேன், லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ லெட் b2க்குள்ள இந்த வேல்யூ இருக்கு. இந்த b2வை பிஃபோர் காஸ்டிங் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் மைண்ட் இட், த கண்டிஷன் இஸ் பிளாக் ஸ்கோப் நாட் அக்செப்ட் ஃபார் பிஃபோர் காஸ்டிங். ஓகே. ஸோ இந்த b2 இனிஷியலா இந்த பீட்டோட கனெக்டர்ல தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த வேரியபிள். ஓகே. இந்த வேரியபிளோட டிக்ளரேஷனை இந்த
வேரியபிளோட ஸ்கோப்பை போய் செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ லெட்டுங்கிறது பிளாக் ஸ்கோப். பிளாக் ஸ்கோப்போட கண்டிஷன் என்ன? பிஃபோர் காஸ்டிங் அக்செப்ட் பண்ணாது. ஸோ அப்போ ஆல்ரெடி இருக்க கனெக்ஷன் வந்து இம்மிடியேட்டா டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ அந்த ஒரு டெக்னிக்கல் நேம் பேர் தான் டெம்போரல் டெட் ஜோன். இந்த டெம்போரல் டெட் ஜோனால தான் நமக்கு இங்க ரெஃபரன்ஸ் எரர் வருது. ஓகேங்களா? ஸோ சேம். இப்போ நான் நெக்ஸ்ட் ஆஃப்டர் காஸ்டிங் பண்ணனா எனக்கு இங்க வேல்யூ வந்துடும். ஓகே. ஸோ சேம் லைக் நான் கான்ஸ்டையும் ஆஃப்டர் காஸ்டிங் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் பிஃபோர் காஸ்டிங் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்ட் ஆல்சோ பிளாக் ஸ்கோப் தான். ஓகேங்களா? ஸோ பிளாக் ஸ்கோப்க்கு என்ன கண்டிஷன் இருக்குமோ அதே கண்டிஷன் தான் கான்ஸ்ட்டுக்கும் ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இந்த கான்ஸ்டோட வேரியபிள் நேம் C2 ரைட். ஸோ ஆஃப்டர் காஸ்டிங் பண்ணனா எனக்கு அந்த C2க்குள்ள இருக்க வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகே. ஸோ சேம் நான் இந்த C2வை பிஃபோர் காஸ்டிங் பண்றேன். ஸோ பிஃபோர் காஸ்டிங் பண்ணும்போது எனக்கு சேம் எரர் ரிட்டர்ன் ஆகும். ஓகே. சேம் ரெஃபரன்ஸ் எரர் ரிட்டர்ன் ஆகும். எதனாலனா சேம் இந்த C2 இன்ஸ்டன்டா கனெக்டட்ல இருக்கும். இந்த வேரியபிள் ஆஃப் C2 அதோட வேரியபிள் டைப்ல போயிட்டு ஸ்கோப் செக் பண்ணும். கான்ஸ்ட் ஆல்சோ பிளாக் ஸ்கோப். ஸோ இங்க பிளாக் ஸ்கோப் பிஃபோர் காஸ்டிங் அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதனால இந்த சீட்டுக்கும் கனெக்ஷன் வந்து இன்ஸ்டன்டா கட் ஆயிடும். அந்த ஸ்டேட்மெண்டோட பேரு டெம்போரல் டெட் ஜோன். அந்த டெம்போரல் டெட் ஜோனால தான் எனக்கு இங்க ரெஃபரன்ஸ் எரர் வருது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் ஃபாஸ்டிங். ஓகே. ஸோ இதுக்கு பேர் தான் ஃபாஸ்டிங். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நமக்கு 3 பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் தெரியும். ஒன் வந்து நேம்டு ஃபங்க்ஷன், அனதர் ஒன் இஸ் அனானமஸ் ஃபங்க்ஷன், அனதர் ஒன் இஸ் ஏரோ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த 3 ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் இதுல வந்து ஹாஸ்டிங் பண்றேன். ஓகே. ஸோ ஹாஸ்டிங் வந்து இது ஆஃப்டர் ஹாஸ்டிங்ல இருக்கிறப்போ ஸோ லைன் பை லைன் கோட் எக்ஸிகியூஷனால கரெக்டாக கோட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் இப்போ இதுக்கு பிஃபோர் ஹாஸ்டிங் பண்றேன். ஸோ இந்த நேம்டு ஃபங்க்ஷன் இருக்க இந்த இன்வோக்கை பிஃபோர் ஹாஸ்டிங் பண்றேன். ஸோ இந்த நேம்டு ஃபங்க்ஷனை நான் பிஃபோர் ஹாஸ்டிங் பண்ணாலும் எனக்கு இந்த நேம்டு ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இந்த நேம்டு ஃபங்க்ஷனை பிஃபோர் ஹாஸ்டிங் பண்ணாலும் எனக்கு இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இந்த அனானமஸ் ஃபங்க்ஷன். ஓகே. இந்த அனானமஸ் ஃபங்க்ஷனை நான் பிஃபோர் காஸ்டிங் பண்ற பாருங்க. இந்த அனானமஸ் ஃபங்க்ஷனை நான் பிஃபோர் காஸ்டிங் பண்ணேன்னா எனக்கு இங்க 87. ஓகே. ஸோ இந்த 87 லைன் வந்து எனக்கு இங்க ஒரு எரர் வருது. ஓகே. என்ன எரர்னா ரெஃபரன்ஸ் எரர் வருது. ஓகேங்களா? ஸோ இது எதனாலனா இந்த அனானமஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த டிக்ளரேஷன் நேம்க்கு கால் ஆகும். ஓகேங்களா? இந்த டிக்ளரேஷன் நேம் ஃபர்ஸ்ட் போயிட்டு இந்த ஸ்கோப் செக் பண்ணும். இந்த வேரியபிள்குள்ள இருக்க ஸ்கோப்பை செக் பண்ணும். ஸோ லெட்டுங்கிறது என்ன ஸ்கோப்? ஸோ லெட் வந்து பிளாக் ஸ்கோப். பிளாக் ஸ்கோப் பிஃபோர் ஹாஸ்டிங் வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதனால தான் நமக்கு இங்க ரெஃபரன்ஸ் எரர் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ இந்த பிளாக் ஸ்கோப்பை நம்ம ஒரு குளோபல் ஸ்கோப்பா மாத்திட்டா வேல்யூ வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை பிளாக் ஸ்கோப்ல இருந்து குளோபல் ஸ்கோப்பா மாத்துறேன். ஸோ நான் இதை குளோபல் ஸ்கோப்பா மாத்தினோன்னா எனக்கு இங்க டைப் எரர் வருது. எதனால டைப் எரர் வருதுன்னா ஸோ குளோபல் ஸ்கோப் இருக்கா? ஸோ குளோபல் ஸ்கோப் இருக்கும்போது நம்மளால இந்த வேரியபிளை மட்டும்தான் கால் பண்ணிக்க முடியும். ஓகே. இங்க இருக்க வேரியபிளை மட்டும்தான் குளோபல் ஸ்கோப்குள்ள இருக்கப்ப கால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம குளோபல் ஸ்கோப்ல வேரியபிளை மட்டும் கால் பண்ணும்போது இந்த வேரியபிள் ரிட்டர்ன் பண்ற டேட்டா டைப் வந்து அன்டிஃபைன்ங்கிற ஒரு டேட்டா டைப்பை ரிட்டர்ன் பண்ணும். பட் எனக்கு இந்த வேல்யூ சைட்ல தனியா எனக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இந்த வேல்யூ அன்டிஃபைன்குள்ள ஸ்டோரேஜே இருக்காது. ஸோ இந்த வேல்யூ அந்த அன்டிஃபைன்குள்ள ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு இங்க டைப் எரர் வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளால ஒரு வேல்யூவை ஒரு மெமரிக்குள்ள தான் ஸ்டோர் பண்ண முடியும் தவிர ஒரு டேட்டா டைப்குள்ள ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. ஓகே. ஸோ அதனால தான் எனக்கு இங்க டைப் எரர் வருது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து நான் ஆஃப்டர் காஸ்டிங் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வரேன். இல்லைன்னா நமக்கு நெக்ஸ்ட் லைன் கோட் வேல்யூ எனக்கு வராது. ஓகே. இப்போ ஏரோ ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ ஏரோ ஃபங்க்ஷன் சேம் ஆஃப்டர் காஸ்டிங் இருக்கும்போது கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ பிகாஸ் திஸ் இஸ் வாட் லைன் பை லைன் கோட் எக்ஸிக்யூஷன்ஸ் அதனால ஸோ இந்த ஏரோ ஃபங்க்ஷனை பிஃபோர் காஸ்டிங் பண்றேன். ஸோ பிஃபோர் காஸ்டிங் பண்ணா எனக்கு சேம் எரர் ரிட்டர்ன் ஆகும். ரெஃபரன்ஸ் எரர் சேமா ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா இந்த டிக்ளரேஷன் நேம் இந்த வேரியபிள்குள்ள இருக்க ஸ்கோப்பை செக் பண்ணும். ஸோ லெட்டுங்கிறது பிளாக் ஸ்கோப். பிளாக் ஸ்கோப் வந்து பிஃபோர் காஸ்டிங் அக்செப்ட் பண்ணாது. அதனால எனக்கு ரெஃபரன்ஸ் எரர் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து இங்கேயும் நான் குளோபல் ஸ்கோப்பா மாத்தினேன் அப்படின்னா சேம் டைப் எரர் தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க குளோபல் ஸ்கோப்பா இருக்கனால இந்த குளோபல் ஸ்கோப்ல இருக்க வேரியபிளை மட்டும் தான் நம்மளால கால் பண்ணிக்க முடியும். ஸோ வேரியபிளை மட்டும் கால் பண்றதுனால அன்டிஃபைன்ட் அப்படிங்கிற எனக்கு டேட்டா டைப் ரிட்டர்ன் ஆகும். ஓகே. அன்டிஃபைன்கிற டேட்டா டைப் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அன்டிஃபைன்குள்ள நம்மளால ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. ஸோ இப்படி இருக்க கண்டிஷன்ல நமக்கு டைப் எரர் அப்படிங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ டைப் எரர்ங்கிறது வேல்யூ இல்லை. ஸோ டைப் எரர்ங்கிறது ஒரு எரர் ஷோ ஆகும். ஓகே. ஸோ அதான் இதுல இருக்க டிஃபரன்ஸ் இன் பிட்வீன். ஓகே. ஸோ அப்போ நேம்டு ஃபங்க்ஷன் ஒன்லி பிஃபோர் காஸ்டிங் அண்ட் ஆஃப்டர் காஸ்டிங் அக்செப்ட் பண்ணும்.
மீதி இருக்க அனானமஸ் ஃபங்க்ஷனும் ஏரோ ஃபங்க்ஷனும் ஆஃப்டர் ஹாஷிங் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ் இன் பிட்வீன். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு, நாம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகே.